ஆணுடைய கைவன்மை பெற்றிருந்தது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டுடைய கைவன்மையை பெற்றிருந்தது எது? திருமுழுக்கு யோவான் என்னும் குழந்தை ஆண்டுடைய கைவன்மையை பெற்றிருந்தது. ஆகவே அவரிடத்தில் பயம் இல்லை, கடவுள் பயமுமே இருந்தது, துணிவு இருந்தது, நேர்மை இருந்தது, நீதி இருந்தது. சமுதாயத்தை கண்டு அவர் அஞ்சவில்லை, எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். உலகத்துக்குள் அவர் வாழவில்லை, காட்டுக்குள் வாழ்ந்தார். வெட்டுக்கிளியை உண்டார், காட்டு தேனை குடித்தார், இயற்கையோடு இணைந்து இருந்தார், இறைவாக்கு உரைத்தார், மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து இயேசு வருவதற்கு முன்பதாக ஒரு கூட்ட ஜனத்தை அவருக்காய் அவர் ஆயத்தப்படுத்தினார். சதுசேயரையும் பரிசேயரையும் கடிந்து கொண்டார். அரசன் செய்த தவறை தவறு என்று சொன்னார். பாலைவனத்தில் ஒருவருடைய கூக்குரல் கேட்டத வார்த்தை ஒரு வழியாக நிறைவேற்றப்பட்டதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கடவுளுக்கு மட்டும் அஞ்சக்கூடியவராய், உலகத்துக்கு அஞ்சாதவராய், கடவுளுடைய விருப்பத்தை எத்தகைய பாதிப்பு வந்தாலும் அதை உத்தமத்தோடு உண்மையோடு செய்யக்கூடியவராய், கடவுளுக்காக இயேசுவுக்காக ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தக்கூடியவராய் எலியா இருந்தார். பிரியமானவர்களே, ஆகவே தான் வாசிக்கிறோம், ஆண்டுடைய கைவன்மை அவரோடு இருந்தது. அவரோடு இருந்தபடினாலே இத்தகைய காரியத்தை பூமியில் அவரால் செய்ய முடிந்தது. சாவை கண்டு அவர் அஞ்சவில்லை, சாவு அவரை கண்டு அஞ்சியது. பிரியமானவர்களே, காரணம் ஆண்டுடைய கைவன்மை அவரோடு இருந்தது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆணுடைய கைவன்மை, ஆணுடைய வல்லமை நம்மோடு இருக்கின்ற பட்சத்தில் கடவுளுடைய விருப்பத்தை எந்த அச்சமின்றி பயமின்றி இந்த உலகத்தில் உங்களாலும் என்னாலும் செய்ய முடியும். அப்படி செய்யத்தக்கதான ஒரு வல்லமை ஆணுடத்தில் கேட்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.